ரிங்க போட்டுருங்க முத. சாமி நீ பூச்சி கட்டி வச்சா பூச்சி கடி போட்டாதான் நல்லா இருக்கும். இது போடக்கூடாது. இந்த இது வந்து இடிக்காது. நான் பாருப்பா அப்படியே தள்ளி சார் வீரா. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம். கிளனி இங்கே வா, பிடிக்க எங்கே போகிற? ஏய் அதை கட்டிட்டு வா பாப்பா, அது பாட்டு இருக்கு. நீ ஏன் பாப்பா அதை பிடிச்சிட்டு வர்ற? வா வளைய போட்டிங்களா? நானும் இங்கே பக்கத்தில் நில்லுங்க. பண் சப்ளையா இங்கே இருக்குங்க. அந்த பக்கம் ஹவுஸ் கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்துட்டே ஒன்றும் பயப்படாது. அது பூச்சி இல்லாம இருந்துச்சா மாடு நிற்கும். மேஸ்திரி ஒன்றா அப்படியே மெதுவா. ஒன்றும் இல்லை சார், நெல் சத்த நேரம் நெல். ஒரே நிமிஷம் அவ்வளோதான். ஒரு கால மாடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 அது கட்டியூரியா அண்ணா தாடையில பாருங்க. இங்க அப்படி தாடையில அப்படி மேஸ்திரி முன்னாடி வா. மேஸ்திரி ஹவ் நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க. ஹவ் சாமி ஹவ் வேகமா தட்டி விட்டியா? திமில்ல தேய்ச்சி விடு சாமி. அங்க மேல அதுல புண்ணு இருக்குல்ல, இப்படி அப்படியே தள்ளி விடுங்க. டாகி நீ கொஞ்சம் பக்கத்துல ரொம்ப லாங் ஷாட்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே அழகா இருக்கும். நான் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டேன். நீ பேசாம இரு. நான் ரெப்ளிகபிள் மொமெண்ட்ஸ் அதுதான் சொல்றேன். 360 தம்பு அந்த கை தம்போட்டு இருக்குங்க. இருங்க மெதுவா ஹவுஸ் ஆகும். ஒன்றும் இல்லடி மயில, ஒன்றும் இல்லடி தங்க. இருங்க ஃபஸ்ட்டு அதை கயிறை போட்டுட்டு அப்படியே அதில் அவனும் அவனை வீரன்னு காமிச்சுக்கிறான். இருங்க அந்த கயிறு டெம்பரில் இருக்கட்டும். அப்புறம் நல்லா இருக்குங்க. இந்த சைடு நீங்கள் இந்த பக்கம் வாங்கயா. ஹவுஸ் ஆகு மூடி இந்த பக்கம். ஹவுஸ் ஆகு ஆவுடா ஒன்றும் இல்லை. முடி அந்த பக்கம் முடியும் பக்கத்து. ஆனால் பக்கத்தில் பைக்கு போகாதீங்க. மெதுவும் அப்படி வாங்க. சைடில் வாங்க. நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஆடுவான். மயிலே ஒன்றும் இல்லை. வாங்க அவ்வளோதான். அப்படி சரி சாமி சரி. அப்படி சைடில் வந்தீங்கன்னா மூக்கனாத்தப்படி அன்னைக்கு மாட்டேன். இல்லை நீங்கள் கண்ணுக்கிட்டா பிடிக்கணும். கொஞ்சம் கையை ஆடுனாலும் வீரத்தை காட்டும். கத்திரிக்கோள் எங்கள் சிஸ்டர் இல்லை, நீ அங்கே மாட்டிருக்க பாரு பின்னாடி. இங்கே இல்லை கை கத்திரிக்கோள் தரேன். டக்குன்னு நறுக்கி விடுங்க. அதுக்கெல்லாம் முடிய ஊற்றுட்டு இருக்காது. மாடு நிற்கும் போதே சாமி நீ அப்படியே செத்து அப்படியே தட்டி விடு சாமி. கச்சி விடுங்க அவ்வளோதான். ஹவு சாமி. ஏன்னா இப்போ கத்த வந்து மாடு கயிறு லூஸு விட்டுரும். அதுக்கு தெரியும். இங்கே எப்படியே கட் பண்ண முடியாதா டாகி? கயிறே கட் பண்ணி விட்டுருங்களா? ஏய் பயப்படாதீங்கடா. சாமி ஒன்றும் இல்லை. நீங்க சார் அந்த கயிறு அப்படியே கட் பண்ண நேரம் முடியெல்லாம் ஊக்க வேணாண்ணா. அப்புறம் இழுத்து விடுறது அப்படி அதெல்லாம் வந்துடும். கையை பார்த்து ஆனா நீங்க அதை புடிச்சிட்டு அந்த கயிறை விடாம பிடிச்சிக்கிறதுலதான் மேட்ரு. நான் விடக்கூடாது. ஆமா கழுத்துக்கு ஒருலாம் மேட்ரு இல்லை. நான் சுத்திக்கிட்டே இருப்பேன் மாட்டோம்.